ஹலோ F&O ட்ரேடர்ஸ், உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இனிமே F&O ட்ரேடிங் மூலிமா வர இன்கம்மை வந்து பிஸ்னஸ் இன்கமாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க, ஸ்பெகுலேட்டிவ் இன்கமாக தான் ட்ரீட் பண்ண போகிறாங்க. பிஸ்னஸ் இன்கம்னா என்ன, ஸ்பெகுலேட்டிவ் இன்கம்னா என்ன? ஸோ ஸ்பெகுலேட்டிவ் இன்கம்னா நீங்கள் வந்து லாட்ரி மூலியமாவோ இல்லை கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் பண்ணுறது மூலியமாவோ ஒரு ப்ராஃபிட் வரும் இல்லையா, அதுலேருந்து வர இன்கம்மை தான் ஸ்பெகுலேட்டிவ் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இதில் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம 30% டேக்ஸ் கொடுக்கணும், ப்ளஸ் செஸ் எக்ஸ்ட்ரா அதுக்கு மேலே வந்து ரெகுலராக நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது என்ன சார்ஜஸ்லாம் இருக்குதோ அதெல்லாம் கொடுப்போம். ஓகேங்களா? இப்போ பிஸ்னஸ் இன்கம், பிஸ்னஸ்னால் நம்ம நார்மலாக நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது ப்ராஃபிட்டோ லாஸோ வரும். ஸோ பேஸ்ட் ஆன் தேட் வந்து நம்ம வந்து டேக்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து பிஸ்னஸ் பண்ணும்போது லாஸ் ஆனால் கூட என்னென்னா அதை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம அதை வந்து செட் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லைனா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ட்ரேடிங் பண்ணுவாங்க. ஸோ ட்ரேடிங்கில் லாஸ் ஆச்சு, பிஸ்னஸில் ப்ராஃபிட் ஆச்சு அப்படின்னா அதையும் நம்ம வந்து அதே இயர் வந்து செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் இனிமேல் வந்து இந்த ஸ்பெகுலேட்டிவ் ஆகினால அதில் நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ பிஸ்னஸ் இன்கமாக இருக்கும்போது நம்ம செட் ஆஃப் பண்ணிட்டு இருந்தோம். இனிமேல் வந்து இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வரனால நிறையா பேர் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்க வந்து இனிமேல் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவாங்க. ஸோ கவர்மெண்ட்டும் இதுதான் விரும்புது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா நிறையா ட்ரேடர்ஸ் வந்து லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆர்பிஐயோட ரிப்போர்ட், ஈவன் செபியோட ரிப்போர்ட் கூட என்ன சொல்லுதுன்னா 90% ஆஃப் ட்ரேடர்ஸ் ஆர் மேக்கிங் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இதை பண்ணுறாங்க அப்படின்னு கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இது வந்து என்னதான் லாஸ் பண்ணுறாலும் அது மக்களுடைய லாஸ். ஓகே, அவன் இண்டிவிஜுவலுடைய லாஸு. கவர்மெண்ட்டுக்கு இதில் என்ன ஆகிறேன்னா, ஜியோ ஃபினான்ஸ்னு ஒரு கம்பெனி உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், பிளாக் ராக்கோட சேர்ந்து இந்தியாவில் ஆசெட் மேனேஜ்மெண்ட் குரூப் வந்து நடத்திட்டு இருக்காங்க. போன வருஷம் தான் ஆரம்பித்தாங்க அண்ட் இது வந்து ஸ்லோலி வந்து இட் இஸ் எக்ஸ்பேண்டிங். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இவங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு இப்போ இதை வந்து நம்ம வந்து ஸ்பெகுலேட்டிவ் இன்கம் ஆட்டினா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, 30% நான் எதுக்கு டேக்ஸ் அங்கே கொடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இங்கிட்டு டைவர்ட் ஆகிடுவாங்க. ஸோ இந்த ஒரு டைவர்ஷனுக்காக தான் அந்த ஒரு டைவர்ஷனை கொண்டு வராங்க. ஸோ இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி உங்களுடைய வியூ என்ன, நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இது கரெக்டாக அது கரெக்டாக எது பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் சி இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறமேட்டு கவர்மெண்ட் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.